வணக்கம் வணக்கம் வணக்கம். தட்ட வேண்டாம் தட்ட வேண்டாம் தட்ட வேண்டாம். தயவு செய்து கேளுங்க. தயவு செய்து என்ற பேச்சு கதை வந்து அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிக்கணும். இந்த உலகத்தில் மனிதர் உட்பட அனைத்து உயிரும் இதுக்கு உட்பட்டதான் இந்த பேச்சு. இதை செய்கிறத ஒரு சக்தி போல ஒன்று என்ன ஏவுது, அது மனமா சக்தியா தெரியாது. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதர் ஆகிய நாம் வழியமைப்போம். அது இலகுவாக முடியும் என்பதை எனக்கு தெரியுது. அதை நான் வெளிப்படுத்துகிறேன். இதுக்கு உட்படதான் என்ற பேச்சு இருக்கு. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த முடியும். அனைத்து மனிதர்களும் உணவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இருக்கு. இப்போ வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் கிடைக்குது தெரிந்தாலும் யூரோப் ஜப்பான் இப்படி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி என்று வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் கிடைக்கிற போல உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உணவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு கிடைக்கணும். ஏன்னா வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் குறைஞ்சபட்சம் மேம்படலாம். அமைதி சாந்தம் சமாதானம் எல்லாம் பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுக்கு உட்பட்டு தான் இந்த பேச்சு. அதால் வந்து இதை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா நாங்கள் கேட்குற கதை வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து விளாங்கும், வடக்கில் வந்து விளாங்கும். வடக்கில் வந்து ஜாழ்ப்பாணத்தை மாற்றி தலையிலேருந்து மாற்றி அப்படியே கிள்ளஞ்சி மில்லத்தை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்ன்ற வழியையும் சொல்லித்தாரன். என்ன இதால் வர ஒரு பயன் சொன்னால் மூத்த மொழி இப்போ பழைய இதுகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். எதுனாலும் பழைய ஒரு கட்டணம் என்னவோ எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். டைனோசர் முட்டையை கூடி அங்கே இவ்வளோ காலத்துக்கு எடுத்து அதை என்னென்று பாதுகாக்கணும். மூத்த மொழி அழிஞ்சு போகுது. அதுக்கு ஒரு உலகத்தால் ஒரு தேசம் கொண்டு வாங்கலாம், ஒரு பரிசாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து உலகத்தை வந்து நாங்கள் எப்படி வந்து உலக அரசியலை மாற்றுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பொற்காலம் கையில் வாக்கு இருக்குது. அரச காலம் போய் நாங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தோமோ அவையெல்லாம் பெறுவினோம். ஓகே, ஆம்பளையில் ஒன்று சேரே இல்லாது இன்னொம்லாம் வந்து இதை நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரோட்டில் வந்து ஒரு ஆண் பெரும் பிரச்சனை சொன்னால் நான் இந்த கண்ணூடாக பார்க்குறேன். ஒரு 4-5 பேர் என்னமோ தெரியாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒன்று நடந்தால் அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் கூடும். அப்போ பெண்களால் ஒன்று சேரணும். அப்போ பெண்கள் வந்து முடிவெடுக்கணும். பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். இதை வந்து கேட்குற வந்து ஒரு 10 பேர் தீவிரமாக செய்யப்பட்டால் சரி. இந்த யூடியூப் டிக்டாக்கை ஆயுதமாக எடுத்தாலே சரி. ஏன்னா டிக்டாக் தட்ட வருது. டிக்டாக் ஆயுதமாக எடுத்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னால் பெண்கள் கட்சி ஒன்று இருக்கும். பெண்களுக்கு என்ற ஒரு நிலையான கட்சி ஒன்று இருக்கும். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கும். ஜாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தி உலகம் எல்லாம் இலங்கை மாதிரி இலங்கை தீயா உலகத்துக்கு பரவணும். அப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து இதை வந்து பெண்கள் இலகுவாக பெண்கள் வாக்கு செலுத்தோம்னா பெண்கள் கட்சி வந்துட்டு அடுத்த என்ன பாதுகாப்பு அரசியலுக்கு பெறாக்கள் காசு பணம் அது இல்லைன்னு சொல்லி ஆசை இதுகள் போல் 2 பேர் வீணம். அவைகள் அசைஞ்சு தசையா சொத்தை நான் பிளவு விட்டால் அரசு எடுத்துருமென்று சொல்லி எழுதி வச்சுட்டு வரணும் மக்கா தங்கச்சி என்று சொன்ன உடனே 2வது பிடியாக இருக்குது. பெண்கள் ஆட்சி கட்சி பிடியாக இருக்குது. 2வது சொத்து கணக்கை எழுதி வச்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தோம். அப்படித்தான் நிலநிறுத்தினோம். அப்போ அப்படி ஒன்று ஜாழ்ப்பாணம் அப்படி மாறணுன்னா டக்காலம் முல்லைத்து சொல்ல தேவையில்லை. அங்கால பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபல்கிட்ட சொன்னாலே சரி, பிள்ளைகள் மூலம் அங்கால வீட்டுக்கு காவி கொண்டு போவினோம். அங்கால பவுனியா கிளிநொச்சி மாற மட்டக்களத்து மாற சிங்கள மக்களுக்கு நல்ல மண்டு ஏற்றுக்கொண்டு இலங்கை மாற ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் இலங்கையில் சொத்து கணக்கு அரசு ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி முன்வரணமாம் என்று சொல்ல உடனே தீயா பரவ சவுத் ஏசியா மாற அங்கால வந்து ஆப்பிரிக்கா மாற உலகம் எல்லாம் ஒரு புரட்சி போல பெண்கள் ஆள்ற காலம் வரும். இப்போ குழந்தைகளை பெண்கள் பெற்றெடுக்கிறபடியா பெண்கள்லாம் எல்லா விலைவாசிகள் அதுகள் இதில் அரசியல் பெண்களுக்குரியது. அப்போ பெண்களோட கையில் வாக்கு இருக்குது. அந்த வாக்கை வச்சு கொண்டு பெண்கள் வந்து அலையன்னு சொன்னால் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் நம்ம வந்து உலகத்தில் வந்து பெண்கள் வந்து ஆட்சி வந்தோடனே குழந்தைகளுக்கு உணவு மருத்துவம் பாதுகாப்பு உத்தரவாதமாக கிடைச்சோடனே இப்போ இந்த உலகத்தில் என்ன கொஞ்சமாக அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகத்தில் எல்லாம் வேற இப்போ இந்த ஆளுக்கால் கழிச்சு இந்த உயிரினங்களுக்கு ஆபத்தான கண்டுபிடிச்ச அறிவியலை கொண்டு பூமிக்கு மேலே 2 வழியில் கொட்டினோன்னா பூமி வந்து பூஞ்சோலியாக மாறுதான். அது எங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு சொன்னால் தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் பண்ணால் ஒரு தீவு உலகம் வச்சிருக்குது. இப்போ பிரான்ஸ் வச்சிருக்குது, UK 64 தீவு வச்சிருக்குது.
Are you serious? நினைக்கும் ஒரு தீவை வந்து உலகத்தால் நாங்கள் தமிழ் மொழி அழியாமல் இருக்க பெற்றுக்கொண்டு அந்த தீவில் வந்து ஒரு இந்தியாவில் இருந்து 5000 குடும்பம், ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு 5000 குடும்பம் எடுத்து திருக்குறளை முற்றாக எல்லாம் தெரிஞ்ச ஆக்களை ஒரு பூர்வீக சைவ குடிமக்களை வந்து அந்த இடத்துல விட்டு தமிழ் மொழியை முதல் மொழியாக வைக்கிறது மற்ற இடம் இல்லை. அப்போ அதில் வந்து தமிழ் மொழி பாதுகாக்கப்படுது. தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் காண்போம். பெண்கள் நினைச்சா பெண்களால் முடியும். பெண்கள் கையில் வந்து பெண்கள் வந்து மனிதன் ஆரம்பமான காலத்தில் இருந்து பெண்கள்ட கையில் வந்து இப்போ கண்ணு கூட பார்க்குற இந்த நேரங்கள்ல எல்லாம் பெண்கள்ட கையில் வாக்கு இருக்குது. பெண்களால் அனைத்து உயிரையும் வாழ வைக்க முடியும், தமிழ் மொழியையும் வாழ வைக்க முடியும். எந்த பேச்சு வந்து அனைத்து உயிரும் பசியாரின் பெற்று வாழ்ந்த மாதிரி அதுக்குட்பட்டதாக தான் இருக்கும். இதை நான் செயற்படுத்துறது ஒரு சக்தி உண்டு. அதுக்காக நான் இது சம்பந்தமாக கற்றுக்கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். I don't see any diamonds around here. The best thing I found was copper. And I don't even know if that's better than iron, to be honest. Yeah, I'm not really getting much. Mia, what if we tried making a copper pickaxe?